ஜெபினா வணக்கம் அண்ணா வணக்கம். இந்த தடவை ஸ்டாக்ஸில் எப்படி வந்திருக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட்லண்ணா? எப்பவும் போல தான் சூப்பர் வண்டி. இந்த வாட்டி வந்து அதிகமாக 2019, 20 அந்த மாதிரி வண்டி தான் வந்திருக்கு. ஹேட்ச்பேக், சிடானு, டீசல், பெட்ரோலு, ஆட்டோமேட்டிக்கு, மேனுவல் கியர் பாக்ஸு, அதே மாதிரி எப்பவும் போல் எஸ்யூவி செக்மெண்ட்டு, எம்யூவி செக்மெண்ட்டு எல்லா வண்டியுமே இருக்குது. எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லா வண்டிக்குமே மேக்ஸிமம் ஃபினான்ஸ் நம்ம பண்ண முடியுங்க. பேங்க் ஃபினான்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவாகவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே உள்ள மாடல்ஸ்க்கும் நம்ம வந்து பேங்க் லோன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது விளம்பரத்துக்காக மட்டும் இல்லாமல் நேரில் வந்து நீங்கள் வண்டி பாருங்கள். ஏன்னா ஒரு பொருளை வந்து வெளியே தெரிய வைக்கணுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து விளம்பரத்தில் தான் தெரிய வைக்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன கம்பெனி, அதனால் விளம்பரம் பண்ணாமல் நம்மளோட பொருள் வெளியே தெரியாது. அதுக்காக மட்டும்தான் விளம்பரம் படுத்துகிறோம். நேரில் வந்து வண்டி பாருங்கள், வண்டி சூப்பராக இருக்கும். ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. நிறையா ஆதரவு கொடுத்தாங்க, நிறையா கஸ்டமர்ஸ் நிறைய ஆதரவு கொடுத்துறாங்க. நிறையா நல்லா பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் எல்லாமே இருக்குங்க. நேரில் வாங்க. நம்ம 15 வருஷம் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸும் கோயம்புத்தூரில் நம்ம இந்த ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குதுங்க, ஸ்ரீ கோவை கார்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் கூகுளில் போட்டால் காந்திபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர், கூகுளில் போட்டால் எக்ஸாக்ட்டு நம்மளோட லொக்கேஷன் காமிச்சிடும். ரைட், அப்படியே ஸ்டாக் பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? பார்க்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா எக்ஸென்ட் டீசல் ரொம்ப நல்ல வண்டி. 2019க்கு 20 ரெஜிஸ்டரு. டீ போர்டை ஓடி சரண்டர் பண்ண வண்டி. ஆனால் டீ போர்டை யூஸ் பண்ணல. டிரைவர் வச்சு நம்ம பண்ணுறதுக்காக எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் ஓன் போர்டு தான் யூஸ் ஆகிருக்குது. அதை சரண்டர் பண்ணிட்டாங்க. 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி குவாலிட்டியான வண்டி, கோயம்புத்தூர் வண்டி, சிங்கிள் ஓனர். இப்போ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4,40,000 ரூபா தான் பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். இதோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20+ தான், 20க்கு மேலே தான் மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நிறையா பூட் ஸ்பேஸ் இருக்குது. லாங் போகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அருமையான வண்டி. நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம். டீசல் தீரவே தீராது. 20க்கு மேலே தான் கிடைக்கும். பட்ஜெட் 440. ஃபினான்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியும் நீங்களே சொல்லிடுங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் வந்து 75 to 80% வரைக்கும் நமக்கு வாங்கி கொடுத்தலாம் சார். இது வந்து டாட்டாவில் வந்து சுமோ கோல்டுங்க, TN 39 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுமோ கோல்டு LXங்க. வண்டி வந்து 2012 சிங்கிள் ஓனருங்க, டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,46,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபா தான். பாடி லைன் எல்லாமே நல்ல தெளிவாக இருக்குங்க. டயரும் நல்லா இருக்குங்க. வண்டியில் வந்து ஏசிலேருந்து எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க. போட்டிருக்கிற ரேட்டு வந்து நெகோஷியபிள் தாங்க. 3,25,000 ரூபா சொல்லியிருக்காங்க. வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான். இந்த வண்டி பற்றி ஒன்றும் பெருசாக டெஃபினேஷன் சொல்லணுங்கிறதுல வண்டி வந்து TN 33 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 km/லிட்டர் கிடைக்குதுங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் 2010 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒரே ஓனருங்க. 1,20,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபா சொல்கிறாங்க. அந்த 1,85,000 ரூபாயுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து மோர் தென் 20 km/லிட்டர் கிடைக்குது. 2010 வண்டி சொல்கிறாங்களா, இப்போ வந்து 2025 ஆச்சு அப்படின்னு யோசனை பண்ண வேண்டாம். FC இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ இந்த வண்டியில் லைவில் இருக்குங்க. இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிசானில் வந்து மைக்ரா பார்க்குறோங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ராவில் வந்து XV ஆக்டிவ் வேரியண்ட்டுங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019, 20 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர், பியூர் பெட்ரோல் வேரியண்ட். 62,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டி பாடி லைன் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குங்க. வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க. பவர் விண்டோஸ் எல்லாமே இதில் பக்காவாக வந்துருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,25,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பார்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்தது அப்படின்னா 85% to 90% வரைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம தாராளமாக லோன் பண்ணிக்கலாங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மாருதியில் ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கிற ஷிஃப்ட்டுக்கு நெக்ஸ்ட் வெஹிக்கிள் ரிட்ஸ் பார்க்குறோங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் வந்து VDI வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து TN 72 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி வந்து 2010 2 ஓனர் டீசல். 1,00,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. பாடி லைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. பவர் விண்டோஸ், AC எல்லாமே வந்து ஜம்முன்னு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் 2010 வண்டின்னு யோசனை பண்ண வேண்டாங்க. FC வந்து 2030 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இப்போ லைவில் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நெகோஷியபிள் தான். இந்த அளவுக்கு தெளிவாக ரிட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸோட ஃபோட்டோஸ் வேணாலும் தாராளமாக எந்த வண்டி இது வேணாலும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து i10 கிராண்ட் பார்க்குறோங்க.
இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. TN07 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி வந்து 2017 சிங்கிள் ஓனர் பெட்ரோல், 98,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. அருமையான எலிஃபண்ட் கிரே கலர் வெஹிக்கிள்ங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க வந்து 3,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ஆப்ஷன் பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா அப் டு 70 to 75% வரைக்கும் தாராளமாக அந்த வண்டிக்கு வாங்கி கொடுத்துலாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக். இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் சார். இது அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டுங்க சார். அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரீமியமில் வந்து ஓல்வோ பார்க்குறோங்க. இது வந்து V40 D3. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN38 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2015 மாடல், 2 ஓனர், டீசல், 1,39,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டுவெல் கலர், டாப் வந்து பிளாக்ல வருங்க, பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்துடும். அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டு வண்டி ஜம்முன்னு இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்களுக்கு வந்து 8,25,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டிக்கும் லோன் பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாங்க. நார்மலாக வந்து நம்மளால் எவ்வளோ பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் சார். வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சீட் வந்து ஃப்ரண்ட் பேக் மூவ்மெண்ட்டு. அதே மாதிரி டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் வந்து க்ளோசிங் ஓப்பனிங் எல்லாமே டோரில் வந்துடும். அதே மாதிரி ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம கால்குலேட்டர் மாட்டியே வந்து உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஃபியூச்சர். இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சார் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான் பார்க்குறவங்க. இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டி பழகிறவங்க, புதுசாக எடுக்கிறவங்க, இந்த மாதிரி எடுக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டிகளை எடுத்துக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டோங்க. இது வந்து 2004 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், TN38ங்க, பெட்ரோலுங்க. வண்டி வந்து பாடி லைன் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வருதுங்க. வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,35,000. அதே மாதிரி சைட்லலாம் வண்டியோட வியூ பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்களுக்கு வந்து 60%க்கு மேலே இருக்குது. 4 வீலையுமே அலாய் டிஸ்க் போட்டிருக்காங்க. வண்டி லுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பழைய வண்டிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருக்குது. பட் வண்டி ஓட்டி பழகிறவங்க தாராளமாக இந்த மாதிரி வண்டிங்களை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து அதே கேட்டகரியில் வர்றதாங்க. 2005 மாடல், 2 ஓனர், பெட்ரோலுங்க. வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 1,10,000 வருதுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2007 இது பெட்ரோல் வித் கேஸ் இருக்கிற வண்டிங்க. பாடி லைன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 சொல்கிறாங்க. 1,75,000 சொல்கிறாங்க. 2007 மாடலுங்க. இப்போ நம்ம பார்த்த வண்டிங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறவங்க, ஒரு கோயம்புத்தூரில் லோக்கலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாலுமே தாராளமாக லோக்கல் ஃபினான்ஸ் நம்ம இந்த வண்டிகளுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. செவர்லைட்டில் வந்து பீட் எல்எஸ் பார்க்குறோங்க. இது வந்து TN66 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2016 ஒரே ஓனர், டீசல். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கிரே கலர் வெஹிக்கிள்ங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% இருக்குது. வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாமே, சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியோடு இருக்குங்க. வண்டி வந்து 85,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,65,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குதுங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியில் வந்து V வேரியண்ட் பார்க்குறோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலாய் டிஸ்க்கு, டயர்ஸு, பாடி லைன் இன்க்ளூடிங் வண்டிக்கு உள்ள ஏசி, பவர் விண்டோ எல்லாமே வந்து 100% ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க. வண்டி வந்து TN37 ரெஜிஸ்ட்ரேஷன், 2017. மெயினாக வந்து சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டுங்க, டீசல். 1,50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. அருமையான மெரூன் கலர் வெஹிக்கிள். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,75,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது. லோன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் லோன் பண்ணி தர முடியுமோ அந்த மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாங்க சார். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து ஃபோனில் நிறைய பேர் கேட்குறாங்க சியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சியாஸில் வந்து ஜெட்டா டைப்புங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா TN38 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2017-18. மெயின் திங் சிங்கிள் ஓனருங்க, டீசல். அதே மாதிரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 62,500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க. அருமையான ப்ளூ கலர் வேரியண்ட். வண்டிக்குள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,45,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70%க்கு மேலே இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷன். மெயினாக வந்து சிஎஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கிலோமீட்டர் கம்மி, சிங்கிள் ஓனர், தாராளமாக இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனில் வந்து ஜம்முன்னு பண்ணிக்கலாங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹோண்டாவில் வந்து அமேஸ் பார்க்குறோம். இது வந்து TN41 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க.
2018 மாடல் 2 ஓனர் டீசல் 98,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. பாடி லைன் அருமையான ஒயிட் கலர் வேரியண்ட்டுங்க. அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70%க்கு மேலே இருக்குது. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 4,95,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் பவர் விண்டோ, ஏசி எல்லாமே வந்து 100% பக்காவாக இருக்குங்க. வண்டி ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் நம்மகிட்ட இப்போ இந்த வண்டி இருக்குங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்கோடாவில் வந்து ரேபிட் பார்க்குறோம். இது வந்து TN 67 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அருமையான ஒயிட் கலர் அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டு வண்டி ஜம்முன்னு இருக்கு. அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,95,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நிசானில் வந்து சன்னி பார்க்குறோங்க. இது வந்து TN 45 ரெஜிஸ்ட்ரேஷன். பாடி லைன் அருமையான ஒயிட் கலர். அதே மாதிரி இன்டீரியர் சீட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாம் மோர் தென் 70%க்கு மேலே இருக்குது. அலாய் டிஸ்க் போட்டு வண்டி ஜம்முன்னு இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,47,000 கிலோமீட்டர். வண்டி வந்து டீசல் வேரியண்ட்டுங்க. 3,95,000 ரூபா பட்ஜெட்டுங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தாங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மாருதியில் பார்த்தீங்கன்னா டிசைர் பார்க்குறோங்க. இது வந்து TN 85 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து 2020 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 53,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. அருமையான கிரே கலர் வேரியன்ட். பாடி லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் பக்காவாக இருக்குங்க வண்டி. அதே மாதிரி டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%க்கு மேலே இருக்குது. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கா குவாலிட்டியோடு இருக்கிற வெஹிக்கிள்ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் எல்லாமே ஏசி டோர் பேட் எல்லாமே வந்து 100% பக்கா குவாலிட்டிங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 6,50,000 ரூபாங்கிறது வந்து நெகோஷியபிள் தான். 2020 அப்படின்னு சொன்னோம்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷனில் வந்து மேக்ஸிமம் ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா இன் அண்ட் அரௌண்ட் 80 to 85% வரைக்கும் இந்த வண்டிக்கு தாராளமாக நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரேபிட் தான் பார்க்குறோங்க. இது வந்து TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன். 2012 2 ஓனர் டீசல். 1,76,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி ஜம்முன்னு இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் வந்து ஃபிகோ பார்க்குறோம். இது வந்து TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன். 2012 மாடல் 2 ஓனர் டீசல். கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 1,73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பட் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஒர்க் பண்ணோமோ எல்லாமே மேஜர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனி அடுத்து 5,000 கிலோமீட்டர்ஸுக்கு எந்த விதமான சர்வீஸ் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்டில் வந்து டைட்டானியம்ங்க. 4 வீல் அலாய் டிஸ்க் வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். பேக்கில் வந்து மேனுவலுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 240 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து வெர்னா பார்க்குறோங்க. இது வந்து SX ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. இது வந்து TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன். 2016 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல். 1,50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,45,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டு வண்டி இன்டீரியர்ஸில் இது எல்லாமே பக்கா குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய வேரியண்ட்டுங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஸ்கோடா ரேபிட் பார்க்குறோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வெஹிக்கிள் சார். இது வந்து TN 91 ரெஜிஸ்ட்ரேஷன். 2016 2 ஓனர் டீசல். 1,54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி அருமையான எலிஃபென்ட் கிரே கலர். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. 2016 ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் ரேபிட்டில் பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டி பார்க்கலாம். இதுவுமே வந்து லோன் ஆப்ஷனில் பக்காவாக மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துடலாங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வோல்க்ஸ்வாகனில் வந்து வென்டோ பார்க்குறோம். இது வந்து TN 03 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து 2016 2 ஓனர் டீசலுங்க. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி வந்து அருமையான சாக்லேட் ப்ரௌன் கலருங்க. அதே மாதிரி அலாய் டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டியில். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னா 4,65,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் சார் இருக்குது. சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து செலிரியோ பார்க்குறோங்க. இந்த வண்டி வந்து TN 38 ரெஜிஸ்ட்ரேஷன். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல். வண்டி வந்து வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அருமையான ஒயிட் கலர் வெஹிக்கிள் சார். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,65,000 ரூபா பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நல்லா நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டி வாங்கிக்கலாங்க. 2022 அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா 80%லேருந்து 90% வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து BRV பார்க்குறோம் சார் ஹோண்டாவில். இது வந்து 7 சீட்டர் வெஹிக்கிள்ங்க. TN 92 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி வந்து 2017 2 ஓனர் டீசல். 1,50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,95,000 ரூபா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து மோர் தென் 70% வரைக்கும் டயர் இருக்குங்க சார்.
சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதியில் வந்து ப்ரீஸா பார்க்குறோங்க. இது வந்து ZDI மாடலுங்க. TN 79 ரெஜிஸ்ட்ரேஷன் 2018 சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட் 95,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் டிஸ்க் டயர்ஸு இன்டீரியரில் வந்து குவாலிட்டியாக இருக்கிற சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்மன் இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,50,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. சார் அடுத்து வந்து நம்ம பார்க்குறது டஸ்டர் நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டஸ்டரில் வந்து 110 PHங்க. வண்டி வந்து TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன் 2013 மாடல் 3 ஓனர் டீசலுங்க. 1,50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. பிளாக் கலர் வேரியண்ட்டுங்க. அலாய் டிஸ்க் டயர்ஸ் எல்லாமே வண்டியில் ஜம்மன் இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதியில் அதே ப்ரீஸா தான் பார்க்குறவங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. இது வந்து TN 66 ரெஜிஸ்ட்ரேஷன் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் 1,46,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. இது வந்து டுவெல் கலர் வருங்க. மேலே டாப் வந்து பிளாக்கு, இது வந்து பாடி லைன் வந்து மெரூனில் வருங்க. அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலாய் டிஸ்க் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70%க்கு மேலே இருக்குது. வண்டியோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,90,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கிரிட்டாவில் வந்து SX ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. இது வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது TN 38 ரெஜிஸ்ட்ரேஷன் 2019 மாடல் 3 ஓனர் டீசல் 1,00,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. பாடி லைன் அருமையான ஒயிட் கலர் வேரியண்ட்டுங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது குவாலிட்டியோட. அதே மாதிரி அலாய் டிஸ்க் டயர்ஸ் எல்லாமே நல்ல ஜம்மன் இருக்குது. வண்டியோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க சார். சார் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோனில் நிறைய பேர் கேட்குற வெஹிக்கிள் வந்து ஜாஸுங்க. இது வந்து ஜாஸில் வந்து S வேரியண்ட்டுங்க. இது வந்து TN 38 ரெஜிஸ்ட்ரேஷன் 2017 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் 1,14,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. வண்டி வந்து பாடி லைன் அருமையான மெரூன் கலர், ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60%க்கு மேலே இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே நெகோஷியபிளில் தான் இருக்குது. அதே மாதிரி வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா குவாலிட்டியோடு இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லோன் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பக்காவாக செட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நியர்லி வந்து 70 to 80% வரைக்கும் நம்ம இந்த வண்டிக்கு தாராளமாக நம்ம லோன் வாங்கி தரலாம். வண்டியோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு 4,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா செவர்லைட்டில் வந்து என்ஜாய் 7 சீட்டருங்க. LTZ வேரியண்ட்டுங்க. இது வந்து TN 37 ரெஜிஸ்ட்ரேஷன் 2013 2 ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து அருமையான கிரே கலர் வேரியண்ட்டுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 3,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. தாராளமாக 7 சீட்டர் வெஹிக்கிள் என்ஜாய் விலை கம்மியில் பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாங்க சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து WRV VX வேரியண்ட் பார்க்குறவங்க. இது வந்து TN 63 ரெஜிஸ்ட்ரேஷன் 2017-18 வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு 92,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. அருமையான சில்வர் கலர் வேரியண்ட் வித் டாப் ரூஃப். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,50,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டு வண்டி ஜம்முன்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா XUVயில் வந்து 500 W8 வேரியண்ட் பார்க்குறோங்க. இது வந்து TN 66 ரெஜிஸ்ட்ரேஷன் 2012 3 ஓனர் டீசல் 1,59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பாடி லைன் அருமையான ஒயிட் கலர் வெஹிக்கிள்ங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் டிஸ்க் டயர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. வண்டி எடுத்தோம்னா செலவு எதுவும் கிடையாது, அப்படியே நீங்கள் ஓட்டிக்கலாம். வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,45,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா XL6 ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட் பார்க்குறோங்க. இது வந்து TN 38 ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் 54,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் அருமையான கிரே கலர் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக சூட் ஆச்சுன்னா 70 to 80% வரைக்கும் இந்த வண்டிக்கு தாராளமாக லோன் வாங்கிக்கலாம். வண்டியோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,95,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க சார். ரெண்டாவது இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து வென்யூ பார்க்குறோம். இந்த வண்டி வந்து TN 70 ரெஜிஸ்ட்ரேஷன் 2019 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் 1,00,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. பாடி லைன் சில்வர். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 6,75,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போலோவில் வந்து கிராஸ் பார்க்குறோங்க. இது வந்து TN 12 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் 1,12,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,45,000 சொல்கிறாங்க. அலாய் டிஸ்க் பாடி லைன் எல்லாமே வந்து வண்டியில் அட்டகாசமாக இருக்குங்க. வண்டி உள்ள எல்லாமே வந்து பக்கா குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க.
சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து ஆல்டோ 800 பார்க்குறோம். இது வந்து TN01 ரிஜிஸ்ட்ரேஷன் 2014 மாடல், 2 ஓனர், பெட்ரோல், ஐ ப்ளூ கலருங்க. வண்டி வந்து 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,45,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் எல்லாமே பவர் விண்டோ மற்ற எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து சாண்ட்ரோ பார்க்குறோம். இது வந்து TN38 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2009, 2 ஓனர், பெட்ரோல். வண்டி வந்து 1,60,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. அருமையான மெரூன் கலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டு வண்டி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. வண்டியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் கூட கிடையாதுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2009ன்னு சொல்கிறாங்களேன்னு யோசனை பண்ண வேண்டாம். இந்த வருஷம் FC பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 2030 வரைக்கும் உங்களுக்கு வந்து FC இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங், ஏசி எல்லாமே வந்து 100% பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோ வராது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,05,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து ரிட்ஸு பார்க்குறோம். இது வந்து TN11 ரெஜிஸ்ட்ரேஷன், 2015 மாடல், 2 ஓனர், டீசல், 97,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. பாடி லைன் அருமையான சில்வர் கலர். இது வந்து பேசிக் வேரியண்ட் வெஹிக்கிள், பவர் விண்டோ வராதுங்க. வண்டி வந்து பட்ஜெட் வந்து 3,40,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குங்க. சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து ஷிஃப்ட்டில் வந்து LDI வேரியண்ட் பார்க்குறோம். இது வந்து 2009 மாடல், டீசல், TN66. இது வந்து 3 ஓனருங்க, டீசல், 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது. அலாய் டிஸ்க் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோ வராது. கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீன் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,85,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா FC வந்து 2029 வரைக்கும் இருக்குங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் வந்து பிரியோ பார்க்குறோங்க. இந்த வண்டி வந்து பிரியோவில் வந்து S வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து TN39 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, 2013 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், 97,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிளுங்க. வண்டி பாடி லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி வந்து பக்காவாக இருக்குங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியோடு இருக்குங்க. பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து 100% பக்கா ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி எடுத்திங்கன்னா இனி 3,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் எதுவும் பண்ண வேண்டாம். 1 லேக்கில் பண்ணிங்கன்னா போதும். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். சப்போஸ் லோன் ஆப்ஷன் ஏதாவது பார்க்குறவங்களா இருந்தாலும் தாராளமாக இந்த வண்டிக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து 60 to 70% வரைக்கும் லோன் பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வண்டியோட டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 75%க்கு மேலே இருக்குது. இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வேலை பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒர்க்கு கூட நீங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டியது இல்லைங்க. டாட்சனில் வந்து ரெடி கோ பார்க்குறோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா TN70 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, 2018 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல். வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 48,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. அருமையான ரெட் கலர் வெஹிக்கிள். வண்டி உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% பக்கா குவாலிட்டி. பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். அதே மாதிரி டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 70%க்கு மேலே இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வந்து லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வந்து ரேட் சொல்லியிருக்கிறது 3,25,000. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. இந்த வண்டி 2018 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 to 85% வரைக்கும் இந்த வண்டிக்கு தாராளமாக நம்ம லோன் பண்ணிக்கலாங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டாட்டாவில் தான் பார்க்குறோங்க. இது வந்து டாட்டாவில் வந்து ஆல்ட்ராஸ் வேரியண்ட்டுங்க. இது வந்து TN38 ரெஜிஸ்ட்ரேஷன், 2020 மாடல், சிங்கிள் ஓனர், பியூர் பெட்ரோல், 89,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி வந்து டுவெல் கலர், டாப் பிளாக், பாடி லைன் வந்து மெரூன். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,85,000 சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. ரெண்டாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்படிங்கிறதுனால இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப் டு 80% வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா பக்காவாக இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வேகனார் பார்க்குறோங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேகனாரில் வந்து VXI வேரியண்ட்டுங்க, TN19 ரெஜிஸ்ட்ரேஷன், 2018 மாடல், சிங்கிள் ஓனர், பியூர் பெட்ரோல், 33,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து வித் டுவெல் ஏர் பேக், அலாய் டிஸ்க்கு, அதே மாதிரி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டிங்கோடு வருது.
வண்டியோட பட்ஜெட் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2018ங்கிறதுனால உங்களுக்கு வந்து கிலோமீட்டரும் கம்மி, சிங்கிள் ஓனர். லோன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து மேக்ஸிமம் அப் டு 80 to 85% வரைக்கும் தாராளமாக நம்ம வாங்கி கொடுத்துடலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதியில் வந்து இக்னிஸ் பார்க்குறோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்டா வேரியண்ட்டுங்க. TN11 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி வந்து 2023 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட். 18,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 6,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். இது 2023 அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 90% வரைக்கும் இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் சார் லோன் இந்த வண்டிக்கு. சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஷிஃப்ட் பிளாக் கலர் வேரியண்ட்டுங்க. இது வந்து TN02 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2012-13 மாடல். ஒரே ஓனருங்க. பெட்ரோல். 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பாடி லைன் நல்லா இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய வேரியண்ட்டுங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா Volkswagenல போலோ பார்க்குறோங்க. இது வந்து TN38 ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து போலோ ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் டீசல். 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,95,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. தாராளமாக Volkswagen பார்க்குறவங்க வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏதாவது வண்டியோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் வேணுனாலும் தாராளமாக கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வரலாமுங்க. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதியில் வந்து செலிரியோ பார்க்குறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. TN10 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து 2015 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. பாடி லைன் அருமையான சில்வர் கலர். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியோடு இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். வண்டியில் எடுத்திங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்க சார். ஓகே, நம்ம இப்போ எல்லா வண்டியுமே பார்த்துருப்போம். வெங்கடேசன் உங்களுக்கு வண்டி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து எல்லா மாடலுக்கு லோன் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 14 மாடலுக்கு மேலே வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உள்ள மாடல்ஸை ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் ப்ளஸ் வந்து லோக்கல் ஃபினான்ஸும் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்தலாம். எந்த வண்டிக்குமே லோன் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா வண்டிக்குமே கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டிக்கும் நீங்கள் தாராளமாக வந்து மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிக்கலாங்க. மெக்கானிக் கண்டிப்பாக நீங்கள் கூட்டு வந்து செக் பண்ணணுங்கிறது இல்லை, ஆனால் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. உங்களோட மன திருப்திக்கு மட்டும்தான் நான் மெக்கானிக் கூப்பிட்டு வர சொல்கிறேன். 19-20 மாடலுக்கு மேலே நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம டிரைவர் கூட அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லா வண்டியுமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. அடிப்பட்ட வண்டி கேட்டுக்குள்ளே வராது. எந்த வண்டி ஒரு யூஸ்டு கார் எடுத்தாலுமே நம்ம கொடுக்குறது யூஸ்டு கார் தான். ஆனால் ஓரளவுக்கு நியாயமாகவும் தரமாகவும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு 10,000-15,000 நம்ம செலவு பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எடுத்தோன்னே செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணணுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் எல்லாமே நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. ப்ரைஸிங் எல்லாமே பொறுத்த வரைக்கும், எல்லா வண்டியும் பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். 2.5% கமிஷன் பேசிஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், சிட்டிங்கில் உட்காருங்க, டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட கூட நீங்கள் பேசிக்கலாங்க. ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க. ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கம்மி பண்ணி நாங்கள் வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரோம். ரைட்டு. இதே மாதிரி சூப்பரான ஸ்டாக்கில் சூப்பரான ப்ரைஸிங் கூட திரும்ப உங்களுக்கு மீட் பண்ணுறோம். நிறையா வண்டி வந்துட்டுருக்கு. அடுத்த அப்டேட்ஸில் நம்ம அடுத்த வண்டிகளை நம்ம பார்க்கலாம். ரைட்ண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.